ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஊறுகாயிலே 2 டைப் இருக்குது. 2 டைப். ஒன்று வந்து புளி ஊற்றி பண்ணுறது, ஒன்று எலுமிச்சம்பழ சாறு வச்சு பண்ணுறது. எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 மாதம் வரையிலும் நமக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் கெடாமலே இருக்கும். புளி ஊற்றி பண்ணோம் ஒரு 2 மந்த் வச்சுருக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி நம்ம எடுத்து முழுசாகவும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கிலோ எலுமிச்சம்பழ சாறு, வெந்தய பவுட்ரு எல்லாம் தனித்தனியாக ஒரு 4 ஸ்பூனு வறுத்து நுணுக்கி போட்டுக்கலாம். 1/4 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கெட்டும் போகாது. நல்லா சுத்தமான நல்லெண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. அதில் உளுந்து போடாதீங்க. கட் பண்ண 1 கிலோ அளவு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை ஒரு 5 நிமிஷம் திருப்பினோம்னா போதும், ரொம்ப திருப்பணும்னு அவசியம் இல்லை. 100 கிராம் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா போட்டுருங்க. 1/4 கிலோ அளவு எலுமிச்சம்பழ சாறு, 100 கிராம் உப்பு போட்டுக்கிறேன் நான் 1 கிலோ அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே கொதித்தோம்னா இந்த எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் நமக்கு முழுமையாக ஊறுகாய் நல்லா கரெக்டாக கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஊறுகாய் எண்ணெய் மிதக்க அப்படி பண்ணிடணும் அப்படின்னா 6 மந்த் வரலாம் அப்படியே இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா மேலே கொதிச்சு வருது. 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் கசஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம வெந்தய பவுட்ரு, கடுகு பவுட்ரு போட்டுக்கலாங்க. போட்டு நமக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாடி